ஜன்னலை திறந்துன்னு வச்சுக்கோங்களேன், ஒளி வரும். அந்த ஒளியில நீங்க பாத்தீங்கன்னா மினு 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 ஒரு தூசி துகள்கள் பறப்பது போல தெரியும். நுண் அணுக்கள், அந்த நுண் அணுக்களின் வடிவமானவனை என்று சொல்லுவார். அந்த நுண் அணுக்களை நம்மால் கையில் தொட முடியுமா? அதை அதை பார்க்க முடியுமா? வெளிச்சம் பட்டாதான் அது தெரியும். அப்படியாகிய சிறியவனா யாரு? சிவபெருமான். அவன் சிறியனாக இருந்தாலும் அந்த சிறுமையான அணுவிற்குள் இருக்கக்கூடிய பெரியோன். பாருங்க எவ்வளவு ஒரு அறிவியல் தெரியுங்களா? என்ன இது மாணிக்க வாசகருடைய திருவண்ட பகுதியில நீங்க அறிவியல் எதையோ உங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். நடராஜருடைய வடிவம் என்பது அறிவியல் ரீதியான ஒரு வடிவம். பாருங்க நம்முடைய முன்னோர்கள் அந்த காலத்திலே நடராஜருடைய தத்துவங்களை எல்லாம் உணர்ந்திருக்கிறாங்க. அதை இந்த காலத்து அறிஞர்கள் மாடர்ன் பிசிசிஸ்ட் என்று சொல்லலாம். இயற்பியல் நிபுணர்கள் நடராஜருடைய தத்துவத்தை இன்னைக்கு அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு அறிஞர் இருக்கிறார், அவர் பேர் என்ன? ஃப்ரிட்ஜாஃப் கேப்டா. என்னது? அவர் பாத்தீங்கன்னா இயற்பியல் நிபுணர். அவர் இயற்பியல் நிபுணர். அவர் நடராஜருடைய வடிவத்தை பார்க்கிறார். அவர் நடராஜ பெருமானுடைய வடிவத்தை பார்க்கிறார். ஏன் இந்த நடராஜருடைய வடிவம் இருக்குதுன்னு அவர் அதை ஆராயும் பொழுது அந்த ஆங்கிலேயர், அதுவும் இயற்பியல் அறிஞர் மாடர்ன் பிசிசிஸ்ட் என்று சொல்லலாம். அவர் சொல்றாரு பாருங்க, அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாருங்க. இதுதான் அவர் அதிசயம். த டாவோ ஆஃப் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில புத்தகம். அந்த டாவோ ஆஃப் பிசிக்ஸ்ல நடராஜருடைய வடிவத்தை பத்தி அவர் பேசியிருக்காரு. நடராஜருடைய வடிவத்தை நாம கூட அதை அறிய முற்படவில்லை. ஒரு ஆங்கிலேய இயற்பியல் அறிஞர் நடராஜருடைய தத்துவத்தை புத்தகமாக போட்டிருக்கிறார். அது எதில் இருக்கிறது என்றால் த டாவோ ஆஃப் பிசிக்ஸ் என்கின்றதாகிய அந்த புத்தகம்.